ஹாய் வரவுகளே, வெல்கம் டு லாஸ்ட் மினிட் JLPT ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் வந்துட்டு கிராமர் அண்ட் ரீடிங் பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க அண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ஜஸ்ட் பேர்லி ரீட். ஒரு ரீடிங்கை படிக்கும் பொழுது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பேசேஜை படிக்கும் பொழுது வந்துட்டு டோன்ட் ட்ரை டு ரீட் த மீனிங் ஆஃப் த காஞ்சி. இந்த காஞ்சிக்கு என்ன மீனிங்கு அதை வந்துட்டு டோன்ட் டேக் டூ மச் டைம் ஃபார் தட். ஸோ வந்துட்டு நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த கான்டெக்ஸ்டோட மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுமே தவிர ஒரு மீனிங்கை மட்டும் உட்காந்துட்டு அதுக்கான ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ அதை ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசேஜோட ஹோல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு முக்கியமே தவிர ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, ஃபஸ்ட் கொஷினை படிங்க. ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அவங்க என்ன கொஷினை கேட்டிருக்காங்களோ அதுக்கு படிச்சுட்டு அதுக்கான ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்டை நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷினுக்குள்ளே போவோம். அந்த ரீடிங் என்டையர் பேசேஜுமே வந்து அதுக்கப்புறம் படிங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசேஜை ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷினுக்கு போயிட்டு ஐயோ படிச்சதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஷினை படிச்சுட்டு மறுபடியும் பேசேஜை படிப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சுட்டு என்ன கேட்குறாங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோல் பேசேஜை படிங்க. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, இது வந்து ஜம்பிள்டு ஆர்டர். லைக் கிராமரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், வத்தாஷிவா ராமின் டேஸ் டேஸ் டேஸ்கா சுக்கி கேட்டிருக்காங்களா? சாரி, நான் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டேன். இது இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து கிராக் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளையுமே ஒரே டைமில் மேட்ச் பண்ணணும்னு கஷ்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுக்கி தேசன் இருக்கு இல்லையா, அப்போது மோஸ்ட்லி சுக்கி தேசன் வந்தாலே மோஸ்ட்லி இல்லை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சுக்கி தேஸ் கிராய் தேஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது வந்து நம்ம கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கா வந்து நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது 3 விஷயம். இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு சப்ஜெக்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி எதுவும் சப்ஜெக்ட் வந்துட்டு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து வேர்பு தான் இருக்குது. தபீர் ஒரு வினைச்சொல் இருக்கா, அப்போ வந்துட்டு அந்த தபீருகா சுக்கிதேசுங்கிற வராது. அந்த விஷயத்தை பிடிக்கும்னு சொல்லும் போது வந்துட்டு தபேரு நோன்னு தான் வரும். ஸோ தபேரு நோகா சுக்கிதேஸ். அப்போ மீதி இருக்கிற ஒன்று என்னது, ஓ. ஸோ அப்போ ராமென் ஓ தபேரு நோகா சுக்கிதேஸுங்கிறத கரெக்ட். கீழே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ராமென்கா ஐ சுக்கிதேஸ் இருக்கு இல்லையா, அப்போ அப்போ தாய் சுக்கிதேஸ்க்கு வந்தால் கா பார்ட்டிகுலர் அதை அப்படியே மேலே போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தெரியாததை வந்துட்டு 1 by 1 நம்ம ஃபில் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 4th ஒன் என்னென்னா, இது வந்து ப்ரிப்பரேஷனை பொறுத்து டோன்ட் ஜஸ்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஃபார் ஆன் யுவர் கிராமர். ஓகே, கிராமரை படிக்கிறேங்கிற பேரில் ரொம்ப டூ மச் டைம் வந்து கிராமருக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. என்னோட அட்வைஸ் என்னென்னா, நிறைய வெக்காபுலரி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெக்காபுலரி வச்சு கூட நீங்கள் ஒரு சென்டென்ஸோட மீனிங் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? கிராமரே தெரியலனாலும் அந்த மீனிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிராமரை தெரிஞ்சுட்டு அந்த வேர்டுக்கான மீனிங்கே தெரியலனா அதுக்கான ஒரு மீனிங்லெஸ் இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய வெக்காபுலரி தெரிஞ்சுக்க வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் என்னன்னா, சில பேர் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டாக அதை வந்து எழுதுவாங்க, அதுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு இது வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு வந்து நான் உங்களோட ஓன் வே ஆஃப் ப்ரிப்பரேஷனை பொறுத்து. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறேன்ற பேரில் அது ரொம்ப கஷ்டமாகவோ புரியாமல் இருந்து போச்சுன்னா அதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ படிங்க, தெளிவாக போடுங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், போட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. இல்லை தெரியலனா ரொம்ப நேரம் அதுலேயே உட்காந்துட்டு பேனிக் ஆயிடாதீங்க. ஏன்னா ரீடிங் வந்துட்டு ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் பேனிக் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.